பறையரினம் ஒன்று கூடும் பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு. நாள் ஜூலை 20, 2025 ஞாயிறு காலை 10 மணி முதல் 1 மணி வரை. இடம் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருமண மண்டபம், வதிஷ்டபுரம், திட்டக்குடி. சீமான் பல விஷயங்களுக்கு போராடுகிறார். சண்முகம் எதுக்கு போராடுறார்? ஒன்று காட்டுங்க. ஏதாவது ஒன்று. உங்களுக்கு சீமானை பற்றி பேசுவதற்கு 1% கூட தகுதி இல்லை. இதில் சண்முகம் ஒரு நல்ல தோழர் தான், நம்ம அதை மறுக்கலை. அவர் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரர் தான், அதையும் நம்ம மறுக்கலை. அதற்கான மரியாதையை நம்ம தரோம், நம்ம சகோதரர் தான். ஆனால் நீங்கள் மக்களை கைவிட்டீங்க, அதனால் மக்கள் உங்களை கைவிட்டாங்க. அப்படி இருக்கிற சூழலில் அன்றாட பிரச்சனைகளுக்காக சீமான் பேசிக்கொண்டு வருகிற போது இங்கே ஒரு பெரும் எழுச்சி நடக்கிறது. அந்த எழுச்சி தான் நம்மெல்லாம் தொடச்சி எரிஞ்சிருக்கு அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்களோ என்னன்னு தெரியல. இன்னும் ஒரு படி போய் சீமானுக்கு மேலே நீங்கள் மாநில அரசு செய்கிற விஷயங்களையோ இல்லை மத்திய அரசு செய்கிற விஷயங்கள எடுத்து பேசுங்களேன். உன் வேலையை பாரு. ஆனால் சீமான் என்ன பண்ணுறாருன்னு மோதி பார்த்து பின்னாடியே போகிறீங்க. இது என்னது? இது ஒரு அநாகரிகமாக இல்லை, ஒரு நல்ல விஷயங்களுக்கான சீமான் பேசுகிறாங்க. எல்லாம் பேசுகிற அரசியலில் ஏதாவது கிணத்து தவறுனா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கிற ராமாயா தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் சீமான் இருப்பார். என்ன இப்போது தமிழர் தலைவராகத்தான் சீமான் இருப்பார். என்ன இப்போ நீங்கள் தமிழன் எங்கெல்லாம் இருக்கிறோன்னா அந்த தமிழன் அவரை உலகத் தமிழர்கள் தன்னுடைய தலைவராக ஏற்றுப்பாங்க. நீ ஏற்றுக்க வேண்டிய அவசியம்லாம் எங்களுக்குலாம் இல்லை. அதால் கிணத்து தவளை நீ என்ன தவளை? திமுகவால் நேரடியாக பேச முடியாது. அதால் இந்த மாதிரி அல்லகைகளை வச்சு ஏதாவது பேசுறீங்க. இவங்க சீமான் பின்னால் ஒரு மக்கள் திரள் இருக்குல்ல, அந்த மக்கள் திரளை இவர்களால் ஏற்றுக்கொள்ள சீமான் கேட்பதுனால் பல விஷயங்களை அரசு திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பெருந்தன்மையாக இதை கடந்து போகணும். உங்கள் தரத்தை விட்டு அவங்களுக்காக நீங்கள் இந்த மாதிரி பேசுனீங்கன்னா அப்புறம் நான் உங்களையும் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் புரட்சித் தமிழ் பறையர் பிரிவு தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். சார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட மாநில தலைவர் சண்முகம் சமீபத்தில் ஒரு விஷயத்தை பேசியிருக்கார். சீமான் அவர்கள் கிணற்று தவளை போல அப்படின்னு சொல்லிட்டோம். சீமான் எனும் தவளை தன்னை தவிர தமிழகத்தில் வேறு யாரும் போராடுவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிதற்றி கொண்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த விமர்சனத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, நாங்கள் போராட போனால் எங்களை பிடிச்சி போடுறாங்க, எங்களுக்கு அனுமதி தர மறுக்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறது, கூட்டணி கட்சியில் இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இங்கே ஒரு பாலகிருஷ்ணன் இங்கே அறிவிக்கப்படாத ஒரு மினி எமர்ஜென்சி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம சாம்சங் விவகாரத்தில் கார்ப்பரேட்டுகளோடு திமுக அரசு நிற்கிறது. இது ஒரு கார்ப்பரேட் கவர்மெண்ட். இது தொழிலாளர் நலனுக்கான அரசு இல்லை, இது கம்பெனிகளுக்கான அரசு, கார்ப்பரேட்டுகளுக்கான அரசு அப்படின்னு சொன்னாங்க. இப்போது சீமான் பல விஷயங்களுக்கு போராடுகிறார். சண்முகம் எதுக்கு போராடுறார்? ஒன்று காட்டுங்க. ஏதாவது ஒன்று. இந்த விஷயத்துக்காக ஒரே ஒரு விஷயத்தில் இவர்கள்லாம் ஓரணியில் நின்றார்கள். அந்த 8 மணி நேரத்தை 12 மணி நேரமாக மாற்றினதுக்கு அதுக்கும் பேசாமல் இருந்தால் நம்மளை ஓய்ச்சி கட்டுருவானுவ, இதோடு தெரு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்கன்றதுக்காக கம்யூனிஸ்ட்டுகள் அதுக்கு போராடினாங்க. எல்லாரும் போராடினாங்க. குறிப்பாக எல்லா மக்கள் தரப்பிலிருந்தும் அதற்கு எதிர்ப்பு வந்தது, எல்லா தொழிற்சங்கங்கள் தரப்பிலிருந்தும் எதிர்ப்பு வந்தது. அதனால் அந்த போராட்டத்தை கம்யூனிஸ்டுகள் எடுத்தார்கள் கூட சில பேர் சொல்கிறாங்க. நம்ம அப்படி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இருந்தாலும் இந்த கம்யூனிஸ்டுகள் என்பது விவசாய போராட்டத்தின் அடிப்படையில் இங்கே கால் ஊன்றி அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே வந்தது தான் கம்யூனிசம். அப்படி இருக்கிற போது இந்த மேல் மாவில் ஒரு 7 பேர் மேலே குண்டாஸ் போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டாங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ டெல்லியை நோக்கி பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்கள்லாம் விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க. அப்போ கூட வழக்கு தான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாரையும் பிடிச்சி குண்டாஸ்ன்னு போடலை. ஆனால் தமிழகத்தில் போட்டப்பட்ட போது யாராவது ஒரு கம்யூனிஸ்ட் பேசணும்ல. அப்படி நீங்கள் உருவதான் ஒரு காலத்தில் காங்கிரஸ் ஆளுங்கட்சி, கம்யூனிஸ்ட் எதிர்கட்சி 56களில். அப்போ ஒரு 2 சீட்டு ஜெயலலிதா அம்மா கொடுத்தாங்கன்னா புரட்சி தலைவி சூப்பரு அப்படின்றது, இந்த பக்கம் கருணாநிதி டாப்பர்ன்றது,
இப்படி உருவுற நிலைக்கு வந்து கம்யூனிசம் மாறி போச்சு. ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸை போய் பாருங்கள். கார்ப்பரேட்டாக மாறி நிற்கிது இந்த ஆஃபீஸ். கார்ப்பரேட் கம்பெனிக்கு வந்து அதை வந்து வாடகை விட்றாங்க. அதை வாடகை விட்டதில் ஒரு பிரச்சனை வருது. அதுக்கு கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒருத்தர் போய் பஞ்சாயத்து பண்ணுறாங்க, ஒரு கட்டிங்கை போடுறாங்க. யார்கிட்ட? கம்யூனிஸ்ட்டுக்கிட்ட. ஆஃபீஸ் அவர் காலி பண்ணால் இதை கொடுத்தீங்கன்னா அவர் காலி பண்ணிடுவார். நடந்துதான் இல்லையான்னு சொல்லு. அதால் இதெல்லாம் வெளியே சொன்னால் வைக்கும். நான் என்ன சொல்கிறேன், கம்யூனிச சித்தாந்தத்தை என்றைக்காவது சீமான் அவர்கள் அது கொச்சைப்படுத்தியிருக்காரா? இல்லை. சீமானுடைய எய்ம் என்பது திராவிட அரசியல் தான். உங்களை யாராவது போகிற போக்கில் உங்களை கடந்து தான் போவார். அப்படியே ஒரு வார்த்தை 2 வார்த்தை சொல்கிறாருன்னா, என்னையா நீங்களாம் ஒரு உயரிய கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை வச்சிங்கன்னு அண்ணா அறிவாலயத்தில் கக்கூஸ் கழுவி நிற்கிறீங்களா கூட்டணின்ற பேரில் அப்படின்ற ஆதங்கத்தில் என்றைக்காவது ஸ்லைட்டாக அப்படி பேசுவார். அது கூட நான் பார்த்ததில்லை. கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தையோ கம்யூனிஸ்ட் கட்சிகளையோ இவர் பேசி நான் பார்த்ததில்லை. நீங்கள் எதுக்கு வாலண்டியாக வந்து நீங்களாக வண்டியில் ஏறுறீங்க சார்? இன்றைக்கு திமுகவால் சீமானை ஏற்று பேச முடியல. திமுகவில் இருக்கிறவங்க யாருமே ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அதுக்கான பதிலை இவர் சொன்னார்னா அதற்கு உகந்த பதிலை அவர்களால் சொல்வதற்கு அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. அதால் இந்த அல்ல கைகளாக இருக்கிற கூட்டணி கட்சிகள் என்ற பெயரில் மணி அவர்கள் சொன்ன மாதிரி 100 வேட்டை நாய்களை அண்ணா அறிவாலயம் வளர்க்கிறது. அந்த வேட்டை நாய்கள் எஜமானருக்கு ஒன்றுன்னா உடனே டக்குன்னு ஒன்று குலைக்குது, ஒன்று குலைக்குது. அந்த மாதிரியான வேலைகளை கூட்டணி கட்சிகள் செய்கிறாங்க சார். அதால் உங்களுக்கு வந்து சீமானை பற்றி பேசுவதற்கு 1% கூட தகுதி இல்லை. இதில் வந்து சண்முகம் வந்து ஒரு நல்ல தோழர் தான், நம்ம அதை மறுக்கலை. அவர் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரர் தான், அதையும் நம்ம மறுக்கலை. அதற்கான மரியாதையை நம்ம தரோம், நம்ம சகோதரர் தான். ஆனால் ஒரு பொதுவான தலைவராக, பொது விஷயங்களுக்கு பேசுகிற தலைவராக வளர்ந்து வருகிற சீமானை பார்த்து திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக இவர் மேலே வந்து எதாவது அள்ளி வீசுதுன்னா அது கூட பரவாயில்ல. நீலாம் வெறும் அல்ல கைகள் தானே, உங்களுக்கு என்ன கமெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்களா? என்ன எது திமுக வந்து கமெண்ட் கொடுக்குறா? அதுதான் சார், திமுகவால் நேரடியாக பேச முடியாது சார். அதால் இந்த மாதிரி அல்ல கைகளை வச்சு ஏதாவது பேசுதுங்க. இவங்க சீமான் பின்னால் ஒரு மக்கள் திரள் இருக்குல்ல, அந்த மக்கள் திரளை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏதாவது சாதாரணமாக ஒரு மாநாடு போட்டால், இப்போ நீங்கள் பொதுவாகவே நீங்கள் 10 பேர் இருந்தால் கூட கம்யூனிஸ்ட்டுகள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம இப்போ இல்லை, முன்னாடி சொல்கிறீங்க, இப்போ அது கூட இல்லைன்றீங்களா? நிச்சயம் கம்யூனிஸ்ட் எங்கே சார் லாஸ்ட்டாக பார்க்க பெருசாக தெரியும். இருப்பப்பா, எங்கன்னா இருப்பாங்க. ஏங்க அதுக்கு நீ இவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க அவங்கள? இன்னும் கேட்டால் நாட்டில் சிவப்பு கலரே இல்லைன்னு வைங்க பொழுது இருக்கிறாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள், அதாவதுங்க பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, ரெட் இருக்குல்ல, சிகப்பு வெளுத்தால் காவியாய் மாறும்னுவாங்க. நேச்சராக தான். நீங்கள் ஒரு ரெட் துணியை வந்து மேலே வச்சு பாருங்க. இல்லை இப்போ சிவப்பு கொடிலாம் கொடிகம்பத்தில் பறக்குது இல்லை, ஒரு நாள் ஆச்சுன்னா அந்த வெயில் அப்படியே காவியா மங்கிடும். அந்த மாதிரி கம்யூனிஸ்ட்டுகள் இன்றைக்கி காவி மங்கி அதுக்கப்புறம் அது வெள்ளையாகும், ஒரு மாதிரி பழுப்பு கலரில் அடுத்த கட்டம். அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் அது என்ன கலரு, என்ன ஐடென்டிட்டி, அது சிகப்பா காவியா வெள்ளையா அப்படின்ற அளவுக்கு கூட தெரியாத அளவுக்கு இன்றைக்கி கம்யூனிஸ்ட்டுகள் மாறி இருக்காங்க சார். நமக்கு என்னென்னா நாட்டில் சார் எல்லா இசங்களும் தோற்று போகலாம், ஆனால் கம்யூனிசம் தோற்று போகக்கூடாது. எல்லாருக்கும் எல்லாரும் சமமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சோசியலிசத்தை விதைத்த அந்த தத்துவம் அது. அந்த தத்துவத்தையே இன்றைக்கி வந்து கம்யூனிஸ்டுக்காரங்களாலே கலேஜிப்பா, இவனும் சும்மாங்க ஜால்ராட்சின்னு இருப்பானுங்க, எல்லாம் அண்ணா அறிவாலயத்துக்கு பூஜா தக்குறவங்க, இவங்க கம்யூனிஸ்டே இல்லை, இவங்க வந்து திமுகவோட ஒரு விங்கு அப்படின்ற அளவுக்கு கம்யூனிசத்தை கொண்டாந்து இவர்கள் நிறுத்திட்டாங்க. ஏன் மக்கள் உங்களை கைவிட்டாங்க? நீங்கள் மக்களை கைவிட்டீங்க, அதால் மக்கள் உங்களை கைவிட்டாங்க. அப்படி இருக்கிற சூழலில் அன்றாட பிரச்சனைகளுக்காக சீமான் பேசிக்கொண்டு வருகிற போது இங்கே ஒரு பெரும் எழுச்சி நடக்கிறது. அந்த எழுச்சி தான் நம்மெல்லாம் தொடச்சி எரிஞ்சிருக்கு அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்களோ என்னன்னு தெரியல. இன்னும் ஒருபடி போய் சீமானுக்கு மேலே நீங்கள் மாநில அரசு செய்கிற விஷயங்களையோ இல்லை மத்திய அரசு செய்கிற விஷயங்களோ எடுத்து பேசுங்களேன், மக்கள் உங்களுக்கு ஆதரவு தரலாம், கேளுங்களேன். உங்களுக்கு வந்து அரசு செய்கிற விஷயத்தை எதுவுமே பேசக்கூடாது, ஒட்டுண்ணியாக இருந்து அவங்களுக்கு பாதுகாப்பாக நிற்கணும். அப்படின்னா எப்படி உங்கள் மக்கள் உங்களை ஏற்றுப்பான்? இப்போ 4.5 வருஷம் கழிச்சு ஆட்சி முடிய போகுது. இப்போ போய் என்ன வீட்டை தேடி முதல்வர் வராராம். உங்களை தேடி முதல்வர்? ஆமாம், உங்களை தேடி. இதுக்கு முன்னே என்னப்பா பண்ணீங்க? அதாவது அரசு நலத்திட்டங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடுச்சா அப்படின்னு இப்போ பார்க்குறாங்களாம். எப்போ? 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த திட்டங்கள் அரசு முடிகிற போது எப்போ வந்துடுச்சாப்பா அவனுக்கு, அதிகாரிகளே வீட்டுக்கு போவாங்க அப்படின்னு கேட்குறது எப்படி சரியாக இருக்கும் சார்? வெரி சிம்பிள். ஒரு பொருளை ஒருத்தங்கிட்ட கொடுக்குறோம்,
கொடுத்துட்டு ஒரு 2 நாளே என்னப்பா வந்து செஞ்சாப்பா அப்படின்னு கேட்கணும். இல்லை ஒரு 4 நாள் கழிச்சு வேலையாக இருந்துட்டேன் என்னப்பா ஆச்சுன்னு கேட்கணும். 4 வருஷம் கழிச்சா கேட்பேன் என்ன வந்து சேர்ந்தா அப்படின்னு. அப்போது இப்படி ஏமாற்றுகிற இப்படி மோசடி செய்கிற அளவுக்கு இன்றைக்கி செயல்பாடுகள் இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் கேட்கணும்ல, எதுவுமே கேட்க மாட்டீங்க. அப்போ என்ன நீங்கள் அப்போ என்ன ஆச்சு? நீங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்கள் திமுகவோட ஒரு கிளைக்கழகமாக மாறி நிற்கிறீங்க. திமுகவை யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களை பேசுவதற்கு நீங்கள் தயார்படுத்தப்பட்டிருக்கிறது, அவ்வளோதான். குறிப்பாக சார், இந்த திமுக கூட்டணியில் வந்து கம்யூனிஸ்ட்கள் வந்து அங்கம் பெறும்போது இவ்வளோ கம்மியாக சீட்டு வாங்கி நாங்கள் இடம் பெற்றதே இல்லை, பாஜக எதிர்க்கணுன்ற ஒரே நோக்கில் தான் நாங்கள் வந்து ஒன்றிணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் சொன்னாங்க. இப்போ அந்த கதைலாம் நடக்காது பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. கம்யூனிஸ்டை சொல்லிட்டாங்க. அது பாரு, போன தடவை ஏமாற்றி எங்களுக்கு 6 சீட்டு கொடுத்தேன். குறிப்பாக இப்போ அதான் வாக்குறுதிகள் நிறைவேற்றதுக்கு என்ன சொன்னேன், பாஜக பிஜேபி வந்துடும். இந்த தடவைலாம் நாங்கள் அப்படிலாம் நினைக்க மாட்டோம், பார்த்துக்க எங்களுக்கு உரிய அந்தஸ்தை கொடுக்கணும் அப்படின்னாங்க. ஆனால் இதே சண்முகம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார். என்னங்க 95%, 98% முதல்வர் வந்து சொல்கிறாருன்னா என்னவோ பாவங்க அவர் கணக்கு தெரில அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதற்கு அடுத்து எதுவும் அறிக்கை வந்ததா எனக்கு தெரில. கணக்கு தெரிலன்னு சொன்னாங்கல்ல, இவங்க கணக்கை சரி பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க வாக்குறுதிகள் கணக்கு சொல்கிறீங்க இல்லை பின்னாடி வேறு ஏதோ ஒரு கணக்கு சார், எல்லாம் கணக்கு தானே, எல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் கீழே தானே வருது. ஆமாம், வாக்குறுதி கணக்குன்னா என்ன, நானும் நீங்களும் பயன்பட்டுருக்கணும்ல. நிச்சயமா சார். நீங்கள் இந்த 4 ஆண்டு சாதனை அப்படின்னா நம்ம முதல்ல என்ன தெரியுமா சொல்கிறாரு, இந்த 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை, மகளிர் உதவித்தொகை, இலவச பேருந்து, இன்னொன்று காலை உணவு திட்டம், இலவச பேருந்து, அவ்வளோதான் சார் சொல்கிறாரு. சார் அவர் ஞாபகத்திலே நம்ம 4 தான் செஞ்சுருக்குறோம் அப்படின்னு அவரே நினைக்கிறாரு. அப்போ இதை விட ஒரு கொடுமை, இவங்களாம் கம்யூனிஸ்ட் தானே. நான் சண்முகத்தை கேட்குறேன், ஒரு உணர்வோடு கூட கேட்குறேன், சொந்தக்காரன்ற முறையில் கூட நான் கேட்குறேன்னு கூட வச்சுக்கிறேன். இப்போது நல்லாட்சி தானே நடக்குது. கம்யூனிஸ்டுகள் தொழிலாளர் நலன் சார்ந்து தானே இயங்குவீங்க. இப்போ சென்னையில் இந்த மாநகர போக்குவரத்து கழகம் வந்து ஒரு 5 பணிமனைகளில் ஒரு 625 மின்சார பேருந்துகளை இயக்குறாங்க. மின்சார பேருந்துகளை எதன் அடிப்படையில் இயக்குறாங்க? அது அரசு பஸ்ஸா? ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அசோக் லைலேண்ட். ஆமாம், அதை வாங்கி அதை இயக்கிறது, பராமரிக்கிறது, இது எல்லாமே வந்து அந்த நிறுவனத்தை ஒரு 3 டெண்டர் விட்டாங்க. ஒரு 3 பேர் வந்து அதில் கலந்துக்கினாங்க. அதில் வந்து 2 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு OHMன்னு ஒன்று, குளோபல் மொபிலிட்டி ப்ரைவேட் லிமிடெட், அதாவது அது வந்து அசோக் லைலாண்டோட துணை நிறுவனம். இன்னொன்று ஸ்விட்ச் மொபிலிட்டி ஆட்டோமேட்டிவ் லிமிடெட்னு ஒன்று பஸ்ஸை இயக்குறாங்க சார். இதில் ஏசி பஸ்ஸுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு 80 ரூபா, நான் ஏசியில் ஒரு கிலோமீட்டருக்கு 77 ரூபா 16 காசு அவங்களுக்கு நம்ம அரசு ஒதுக்கீடு பண்ணுது. இதில் 625 பஸ்ஸில் 225 ஏசி, 400 வந்து ஆர்டினரி பஸ்ஸு. இப்போது இதில் வந்து இந்த வழித்தடத்தை இயக்குவது, என்ன வழித்தடத்தில் போகணும் அப்படிங்கிறது, டிரைவர் கண்டக்டர் நியமிக்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் அரசாங்கம். எப்படி அரசாங்கம்னா அரசாங்க ஸ்டாஃப் இல்லை, அவருக்கு கார்பரேட்டோட இது இல்லை, கார்பரேஷன் ஸ்டாஃப் இல்லை, அவர் வந்து கான்ட்ராக்டில் அவரை நியமிக்கிறாங்க. இப்போது அப்போ மொத்த வசூலையும் கவர்மெண்ட் வாங்கிக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு கிலோமீட்டருக்கு 80 ரூபா 86 காசு, 77 ரூபா 16 காசுன்னு கொடுத்துரும் சார். நீங்கள் பொதுவாகவே அந்த 86 ரூபான்றது அந்த பஸ்ஸை விட்ட நிறுவனத்துக்கு தரணும். ஆமாம், அரசாங்கம். ஆமாம், புரியுது. பொதுவாகவே நம்ம இப்போ பஸ் ஓடுதில்ல, அதெல்லாம் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு 50 ரூபா கணக்கில் தான் நம்ம போக்குவரத்து கழகம் இயங்குது. அதுலேயே 30 ரூபா தான் வருது, 20 ரூபா பற்றாக்குறை ஆகுது. அதனால தான் போக்குவரத்து கழகங்கள் நஷ்டத்தில் இயங்குதுன்னு ஒரு கதை சொல்கிறாங்க சார். 50 ரூபா இயங்கும் போதே இப்படின்னா நீ 80 ரூபா யார் விட்டு காசு எடுத்து அங்கே கொடுக்குற? ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சரி, நான் ஏசிக்கு 77 ரூபா 16 காசு. சரி, அடுத்து எல்லாரும் வந்து டெம்பரவரி டிரைவர்களை பணி நிரந்தரம் செய்யணும்னு ஒரு கோரிக்கை எழும்புகிற நிலையில் கான்ட்ராக்ட் மூலிமாவே வந்து அடுத்த ஸ்டாஃபுகளை நீங்கள் எடுக்கிறீங்க. இப்போ இந்த திட்டம் இன்றைக்கி வந்து 625 பேருந்துகள் மிக விரைவில் 1125 இன்னமும் மாறப்போது. படிப்படியாக எல்லா பணிமனைகளும் இத்தகைய பேருந்துகள் இயக்கப்படணும்னு சொல்லிட்டிங்கன்னா, அப்போ படிப்படியாக இந்த பர்மனெண்ட் கண்டக்டர் டிரைவரெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கான்ட்ராக்டில் டிரைவர்களை ஒப்பந்த அடிப்படையில் பண்ணுவாங்க. இது வரைக்கும்
யாராவது இதை பேசியிருப்பாங்களா கம்யூனிஸ்ட்டுக்கு? எப்படியா வந்து இவருக்கு வந்து 1 கிலோமீட்டருக்கு ஏசிக்கு 80, மற்றதுக்கு வந்து 77ன்னு ஃபிக்ஸ் பண்ணிங்க. இது வந்து யாருக்காக இது வந்து செய்யப்படுது? அப்போது நாங்கள் ஏற்கனவே சாம்சங்கில் சொன்னோம், அரசு வந்து கார்ப்பரேட்டுக்கான அரசு, கார்ப்பரேட்டோட திமுக அரசு நிற்கிறது அப்படின்னு சொன்னோம். இன்றைக்கி 2 பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக போக்குவரத்து கழகத்தை விட்டு இருக்கிறார்கள், தனியார் மயமாக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு போராடிக்கணுமா இல்லையா சண்முகம்? நிச்சயம் போராடி இருக்கணும். உன் வேலையை பாரு. ஆனால் சீமான் என்ன பண்ணுறாருன்னு மோந்து பார்த்து நீ பின்னாடியே போகிறீங்க. இது என்னது? இது ஒரு அநாகரிகமாக இல்லை? ஒரு நல்ல விஷயங்களை தானே சீமான் பேசுகிறார். இல்லை அவர் பேசுகிற அரசியலில் ஏதாவது கிணத்து தவறுனா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? சுற்றி ஒரே இடத்துக்குள்ளேயே தவந்துட்டு இருக்கக்கூடிய நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கிற ராமாயா, தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் சீமான் இருப்பார். என்ன இப்போது தமிழர் தலைவராகத்தான் சீமான் இருப்பார். என்ன இப்போ நீங்கள் தமிழன் எங்கெல்லாம் இருக்கிறோன்னா அந்த தமிழன் அவரை உலகத் தமிழர்கள் வந்து தன்னுடைய தலைவராக ஏற்றுப்பாங்க. நீ வந்து ஏற்றுக்க வேண்டிய அவசியம்லாம் எங்களுக்கெல்லாம் இல்லை. அதால் கிணத்து தவளை நீ என்ன தவளை சொல்லு? சீமானாவது இந்த முனையிலேருந்து அந்த முனையில் எதிர்வதற்கு ஒரு கிணறு இருக்குதுயா? உங்களுக்கு அண்ணா அறிவாளி மட்டும்தானே இருக்குது. அதுவும் அண்ணா அறிவாளி கக்கூசில் உங்களை வந்து வச்சுக்கிறதா முதல்ல நாங்கள் சொல்லியிருந்தோம். இப்போ அண்ணன் சீமானு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். தண்ணியே இல்லை அங்கே கக்கூஸ் கழுவுறானு. அப்போ போய் நினச்சிப்பாரு, அது விழுந்தா கூட தண்ணியில் விழும். நீ கக்கூஸ்லேருந்து விழுந்தா எதில் விழுவேன்? புரியுது. அவ்வளவுதான். அதனால் நல்ல விஷயங்களை யார் சொன்னாலும் பரவாயில்ல. இந்த அரசு வந்து மக்களுக்கு எதிராக சில விஷயங்களை செய்து நம்மளால கேட்க முடியல, வாங்கி தின்னுட்டோம், வயிறு வளர்த்துட்டோம். அப்போ ஏதாவது கேட்பாங்க அவங்க. அதால் ஏதோ ஒரு ஆள் கேட்குறான்பா, அவரும் சீமான் கேட்பதினால் பல விஷயங்களை அரசு திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பெருந்தன்மையாக இதை கடந்து போகணும். உங்கள் தரத்தை விட்டு அவங்களுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசுனீங்கன்னா அப்புறம் நான் உங்களையும் மற்றவர்கள் பேச வேண்டிய நிலைக்கு நீங்கள் வந்து ஆளாக்கப்படுவீர்கள் தான் நான் சொல்கிறேன். சார் குறிப்பாக சார் கம்யூனிஸ்ட்டை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளையும் சேர்த்தே எடுத்துக்கலாம். எல்லா கூட்டணி கட்சிகளுக்கு மேலேயும் இந்த திமுக மேலே இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி அந்த கட்சிகள் மேலேயும் இருக்குது. இப்போது வந்து நீங்கள் நம்ம சமீபத்தில் பேசின மாதிரி திமுக இதை வந்து நெகோஷியேட் பண்ணுறாங்க, சீட்டுகளை அதிகரிக்க வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் திமுக மேலே என்ன தவறுகள் இருக்கோ அதே மாதிரி தவறு அந்த கூட்டணி கட்சிகள் மேலே இருக்குது. அவர்கள் வேறு எங்கே போனால் சேர்த்துக்கவும் போகிறது கிடையாது. அப்படின்றப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி சார் பண்ணுறாங்க? இல்லை, அவங்க இதை தங்களுக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். பட் அவங்க மேலே அந்த தவறு இருக்குல்ல சார்? அதை பார்த்துக்கலாம். என்ன எல்லாரும் காசு தானே கொடுக்க போகிறோம்? இன்னும் வியாகாரம் பண்ணியா வந்து ஏய் நீ நல்லது செய்யலைன்னா ஓட்டு போட போகிறாங்க. காசை கொடுத்து சரி பண்ண போகிறோம். இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி நீ வந்து பலவீனமாக இருக்கிற, நாங்கள் இல்லாமல் உங்களால் ஆட்சி அமைக்க முடியாது, நீங்கள் ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு கட்சியும் சொல்கிறாங்க. இதே கம்யூனிசத்தை டிகே இளங்கோன்னு நினைக்கிறேன், அவர் தான் சொன்னார். கொஞ்சம் நினச்சிப்பார், நான் இல்லைன்னா நீலாம் ஜெயிச்சிருப்பியா, திமுக இல்லைன்னா கம்யூனிஸ்ட்லாம் வந்திருக்குமா அப்படின்னு அவரும் சொன்னார். சண்முகமே சொன்னார் சார் கொஞ்ச நாட்கள் சார். சண்முகம் வந்து திமுகவை சொன்னார், திமுக தரப்புலேருந்து கம்யூனிஸ்டுகளை சொன்னாங்க. அப்போ கம்யூனிஸ்டுகளோ பிற கூட்டணி கட்சிகளோ இதை எப்படி பயன்படுத்துகிறார்கள்னா, உன் பேரில் கெட்ட பெருகுது, நீ வந்து நேரடியாக வந்து போய் ஜனங்க கூட நிற்க போகிறதில்ல, இல்லை ஜனங்க நேரடியாக வந்து கட்சி தலைமைக்கிட்ட பேச போகிறதில்ல. ஆனால் எங்ககிட்ட நேரடியாக மக்கள் வந்து பேசுவாங்க. துப்பனா தொடச்சிங்கன்னா நீ அதிகமாக சீட்டு கொடுக்கணும். ஏன்னா நீ வந்து இன்றைக்கி வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்குல்ல, உன்னை திரும்பவும் நாங்கள் வந்து உன்னை ஜெயிக்க வைக்கிறோன்னா போன மாதிரிலாம் சீட்டு கொடுக்கக்கூடாது. நாங்கள் எவ்வளவு அசிங்கத்தை அவமானத்தை தாங்கிக் கொள்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சீட்டை கூட்டி கொடுக்கணும் அப்படின்னு தான் இன்றைக்கி அதை பயன்படுத்த நினைக்கிறேன். இது வேறு மாதிரி இருக்குது சார் கேட்கும்போது. ஆமாம் சார், சீட்டை கூட்டி கொடுக்கணும் சார். 6 கொடுத்தது வந்து நாங்கள் 6 ஒத்துக்க மாட்டோம், ஒரு 12 கூட 5 கூட இல்லை 50 கேட்டாங்க. 50 கேட்பாங்க சார், கேட்பாங்க. ஆனால் எங்கள் கூட்டணி வலிமையாக இருக்கிறது, நாங்கள் கேட்போம். அது எத்தனை தர வேண்டும் என்று கூட்டணி தலைமை தான் முடிவு செய்யும். சரி சார், இவங்க கேட்குறாங்க. ஓகே, இப்போது சமீபத்தில் ஒரு நியூஸ் ஒன்று வெளியே வந்தது. கூட்டணி கட்சிகள் வந்து மிகவும் தொந்தரவு பண்ணுறாங்க, அதனால் வந்து திமுக தனித்து போட்டியிடவே முடிவுக்கு வந்ததாக ஒரு தகவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சார், தனித்து போட்டிட்டா கிழக்கே ஒரு சூரியன் உதிக்காது சார். சூரியனே உதிக்காது சார். அவ்வளோதான், அதோட அஸ்தமனம் தான். இவங்களால் தனித்து தேர்தலை சந்திக்கிற மனோபாவம் இவருக்கு இல்லை. இவர்கள் இதுவரை எந்த தேர்தலிலும் தனித்தும் சந்தித்தது இல்லை. இவர்கள் இந்த கூலிப்படைகளை வச்சு தான் ஓட்டை கவர் பண்ணி ஜெயிக்கிறாங்க. அது வந்து இந்த கூலிப்படைகளுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு. எல்லா கூலிப்படையும் சேர்ந்து என்ன நம்மளை வச்சு கதை ஓட்டுறாங்க, இந்த தடவை கொஞ்சம் மெர்சி பார்ப்போம்
அதோடு கூடுதலாக ஒன்று சொன்னார். திருமாவளவன் இந்த கூட்டணியில் சீட்டுகளை ஒப்புக்கொண்டதால் தான் நாங்களும் இதை ஒத்துக்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம், கம்மியான சீட்டுகளுக்கு அப்படின்னு சொல்கிறார். அதால் இதை வந்து ஒரு 2 சீட்டு 3 சீட்டு கூட்டி வாங்குறதுக்காக இவங்க அதை பயன்படுத்தி கொள்வதாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் தமிழகத்தில் சார் இப்போ திமுகவுக்கு அப்புறம் அந்த கூட்டணியில் பெருசாக இருக்கிற கட்சினா வந்து விசிகாவை தான் சொல்கிறாங்க. காங்கிரஸ் வந்து இங்கே கட்டமைப்பில் இல்லை ஓட்டு வங்கியில் அதிகமாக இருக்கிற கட்சி சொல்லி விசிகா பார்க்கப்படுது. சரி, விசிகாவை விட முக்கியத்துவம் காங்கிரஸுக்கு தரப்போகுது இல்லை. திமுகவோட ஓட்டு சாதாரணமாக சார் 22% சார் சாலிட். அதிமுகவுக்கு ஒரு 2-3% அதிகமாக இருக்கும். சரியா? கம்யூனிஸ்ட்டுகளுக்கு வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டுக்கு 4, ஒரு கம்யூனிஸ்ட்டுக்கு 3.8, 3.3 அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அவங்க நின்ன தொகுதிகளின் அடிப்படையில் அந்த இது புள்ளிவரத்து அடிப்படை சொல்கிறீங்க. இப்போ வந்து காங்கிரஸுக்கு வந்து 10% ஓட்டுன்னு ஒரு கணக்கு இருக்குது. அதில் இப்போ ஜி.கே. வாசன் போன்றவர்கள்லாம் போன பிறகு ஒரு 3%, 2% போனால் கூட ஒரு 8% ஓட்டை சாலிடாக வச்சுருக்காங்க. ஆனால் கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கு காங்கிரஸ் இன்றைக்கு வந்து 12% ஓட்டுகளே நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க. நீங்கள் 22, 12, 34, 22 திமுக, இவங்க ஒரு 8ன்னே போடுங்க, 12 கூட வேணாம், 30. கம்யூனிஸ்டுகள் ஒரு 8, 38. இதில் வேறு யார் ஓட்டுக்குது? விசிகா இருக்காங்களா சார்? எவ்வளோ ஓட்டு? 0.8%. இது இல்லாமல் அந்தந்த தொகுதியை கொங்கு நாடு அவங்க இருக்காங்க, அந்த அதெல்லாம் ஒன்று கீழே தானே. அப்போ புரியுதா? இப்போது இதில் கம்யூனிஸ்ட்டுகள் அதிகமாக சீட்டு கேட்குறாங்கன்னா கூட ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா they got 88%. காங்கிரஸ் 12ன்றாங்க, ஒரு 8 to 10. வேறு யார் இதில் ஓட்டை நிறுவனம் பண்ணியிருக்கேன்? பாமக ஐ திங்க் 3.4 அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், 16ல் கூட. ஆமாம், நாம் தமிழர் 8.2. இதில் வெறும் வாயிலே வடை சொல்கிறது விசிகா தான். அது அவர் பெருமையாக வர சொல்ல, நாங்கள் தனித்து நின்று எங்களுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்கிறது என்பதை நிரூபிக்கலாமலே இன்றைக்கு வந்து கூட்டணியில் இருக்கிறோம் என்றால் அதே ஒரு திறமை தான். அதனால தான் எவனும் மதிக்க மாட்டான். இப்போ மருத்துவர் ஐயாவை தேடி எல்லாரும் போய் தோட்டத்தில் பேசுகிறாங்க. ஏன் பேசுகிறாங்க? 4% ஓட்டு இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் தேர்தலில் அவங்க நிற்பாங்க. ஒரு மருத்துவர் ஐயா சொன்னார்னா அந்த வன்னியர் சமூகம் அந்த பக்கம் நிற்கும். அப்படி தான் நீங்கள் எலெக்ஷனில் இவங்களை பொறுத்தவரை எவன் காசு போடுறனா அங்கே போய் நின்றுவாங்க. இங்கேயும் வாங்குவாங்க, அங்கேயும் வாங்க, எல்லாத்துலேயும் வாங்குவாங்க. ஒரு பெரிய ஓட்டு இதுவும் இல்லை. சும்மா என்ன ஒன்று கூலிக்கு ஆளை பிடிச்சிக்கலாம். சேரிக்கு போனோம்னா வாங்க 200 300 தரேன், வாங்க கொடி பிடிச்சிடுவாங்க. நான் ஜனங்க பாவம், எங்கள் வாழ்நிலை அப்படி தானே இருக்குது. வயிற்று பழப்புக்கு போய் நம்ம வயிற்று பழப்புக்கு நாங்கள் அப்படி போய் எவன் என்ன கொடின்னு கூட தெரியாமல் பிடிச்சின்னு நிற்கிற ஆளுங்கள்லாம் கூட நாங்கள் இருக்கிறோம் பல பேர். அதை ஒரு சாதகமாக இவர்கள் பயன்படுத்தி கொண்டு என்னமோ வந்து நேற்று கூட சொல்லியிருக்காரு இல்லையா, நீங்கள் 100 ஓட்டு வாங்கினா அதில் 25 ஓட்டு எங்களுது. விசிகா ஓட்டு சார் எப்படி தெரியும் உனக்கு 25 ஓட்டு நம்ம போகிற பக்கமாக இல்லை நமக்கு? அதாவது இந்த 12% கிட்ட வரும் சார். அப்படி அவர் சொல்கிற மாதிரி பார்த்தா 10 to 12%. 25% எவ்வளோ? திமுக வந்து ஒரு 38% ஓட்டுன்னு வச்சுப்போமே. இப்போ இந்த கணக்கெல்லாம் சொல்லணும் வந்தோமா, எம்டிஎம்கே ஒரு % ஓட்டு அதை விட்டோம். அதுக்கப்புறம் இந்த கொங்கு வேளாளர் அவங்கெல்லாம் ஒரு 1-2 நகரம் ஒரு 40 நியரிங் ஒரு 41% வருது. இதில் விசிகா ஓட்டு எங்கே இருக்குது? அதான் சொன்னார்ல 25%, 10% வருதாக தான் இருக்கும் சார். நம்ம சொல்லிக்கலாம் சார், என்ன பர்சன்டேஜ் நம்ம இது வரைக்கும் வாங்கியிருக்கிறோம்? அன்ப்ரூவன் ஓட்ஸ் தான். அன்ப்ரூவன் ஓட்ஸ் தானே. இதை வச்சுக்கின்னு இந்த எல்லாம் போகிறதெல்லாம் நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு நெருக்கடியான சூழல். அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மகளிர் உரிமை தொகையை பற்றி பீத்திக்கிறாங்க இல்லையா. இன்றைக்கி வந்து ஊர் முழுக்க நாங்கள் வந்து ஒரு 10,000 வந்து முகாமலை வைப்போம். அதில் வந்து 6 கவுண்டர் இருக்கும். 2 கவுண்டர் வந்து மற்ற சேவைகளுக்கு, மிச்சம் 4 கவுண்டரும் மகளிர் உரிமை தொகை அப்ளிகேஷன் கொடுக்குறதுன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற 2.25 கோடியில் 1,17,00,000 பேர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏதோ 1-2 கொடுத்துருக்காங்களே தவிர ஒரு 1,10,00,000 பேருக்கு சரிசமமாக இங்கே வந்து அது போய் சேரலை. வாங்கினவன் என்ன சொல்லுவான், சும்மா கொடுத்துட்டாரா, அவங்க வீட்டு காசு எடுத்து கொடுத்துட்டாரா? ஏன் கர்நாடகாவில் 2,000 தராங்களாமே, எல்லாம் டிவிலாம் சொல்கிறாங்க. 2,000 கொடுத்தானா இவங்க வீட்டு சொத்தாக போயிட்டு போகுது. கவர்மெண்ட் காசு தானே, நம்ம காசு தானே.
கொடுத்துட்டு போக வேண்டியதானு வாங்கினவன் சொல்லுவாங்க சார். வாங்காதவன் எப்படி என்ன செலக்ட் பண்ணாமல் வந்து அவளுக்கு கொடுத்தாங்க, அவன் வீட்டில் என்ன திரும்பாக்குது அப்படின்னு. இந்த கவர்மெண்ட் சரி கிடையாது. இந்த திமுககாரன் வேணா இந்த கட்சிக்காரன் வேணா அந்த பக்கம் வரட்டும், தொடர்ந்து எடுக்கிற பேர் அப்படின்னு இயல்பாக பெண்கள் பேசுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த 1000 ரூபா வாங்குறது தப்புன்னு கூட தெரில. 1000 பக்கத்து வீட்டுக்காரி கொடுத்தா எனக்கு கொடுத்தா நான் கேடா அப்படின்ற மாதிரி தான். நீ என்ன வச்சு என்ன நீ வந்து எதை வச்சு நீ ரிஜெக்ட் பண்ண? நான் வந்து உனக்கு ப்ரூவ் பண்ணுவேன். நான் 4 புள்ள பற்றி வச்சுருக்கிறேன். நான் ஒரு சரியான குடும்பத்தில் நான் வந்து மசருக்கு உங்கள்கிட்ட வந்து ப்ரூவ் பண்ணணுமா? நான் ப்ரூவ் பண்ணால் தான் நீ கொடுப்பியா அப்படின்ற மாதிரி நீங்கள் பெண்கள் வந்து ஒரு பெரும் அதிருப்தியில் இருக்கிறாங்களே. அதை வந்து இவங்க சரி கட்டுறதுக்கு தான் இந்த அதிகாரி வந்துட்டார், அப்ளிகேஷன் வாங்கிட்டார், அதை வாங்கிட்டார், இதை வாங்கிட்டாருன்னு ஒரு சீனை போடுறாங்கன்னு வச்சுங்க. இந்த நிலையில் இவ்வளவு அதிருப்தி இருக்கிற போது இவங்களால் ஜெயிப்பது ரொம்ப சிரமம். அதான் இன்றைக்கி வந்து எடப்பாடியார் வந்து இன்றைக்கி சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சுறார். ஒரு நல்ல எழுச்சின்றதை விட மக்களால் அரசு மீது இருக்கிற ஒரு வெறுப்பில் ஒரு நல்ல கூட்டம் கூடுதில்லை. இதையெல்லாம் பார்த்து இவங்களால் வந்து சகிச்சிக்க முடியல, ஜீர்ணிக்க முடியல. அதால் நீ 100 ஓட்டு வாங்கினா கூட நான் 25 ஓட்டு நம்ம ஜெயிக்கிறோம் தோக்கணுன்றதுலாம் இல்லை. எப்படியாவது நாங்கள் திரும்பவும் திராவிடத்தை கொண்டாந்து உங்களை ஆட்சியில் அமைச்சிடுவோம். ஆனால் அடுத்த தடவை பார்த்துக்க 30 நான் தான் முதல்வர், 26 கிடையாது, 24. அதை குறைஞ்சபட்சம் நீயாவது பேசணும்ல. இந்த முறை பெரிய அதிருப்தி இருக்கிறது திமுகவிற்கு. நாங்கள் உயிரை கொடுத்தேனும் திமுகவை நாங்கள் வந்து ஆதரத்தை வெற்றிக்கு கொண்டு வருவோம். அடுத்த முறை ஒரு பட்டியல் சமூகத்துக்கான நீ என்னை முதல்வராக்கணும் ஒரு மேடையில் ஒரு நாள் பேசிட்டேன் சார். சேர்ந்துறீங்களா கட்சியில்? அப்படி நிச்சயமாக நான் கூட விசிகாவில் சேர்ந்துடுறேன். திருமாவளவன் எப்படி சொன்னார்னா ஸ்டாலினை வச்சுன்னு சொல்லணும், சும்மா பேசக்கூடாது. சும்மா ஒருத்தர் ஏதோ 31 பார்ப்போம் வேட்பாளரை அறிவிக்க சொல்லுவோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. உனக்கு நான் உதவி செய்கிறேன், இந்த தேர்தலை நான் உனக்கு உதவி செய்கிறேன். இன்னும் 5 வருடங்கள் நாங்கள் காத்திருக்கிறோம், எங்கள் டேம் வரும், எங்கள் டேமுக்கு நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்படியாவது ஒரு வேண்டுகோளையாவது ஸ்டாலினை வச்சுன்னு வையுங்களாம் பார்ப்போம். அதால் சும்மா கிடைக்கிறத வாங்கி வயிற்று நெருப்பின்னு போகிற கும்பலாக இருந்து கொண்டு மக்களுக்காக உழைக்கிறவர்களை தயவு செஞ்சு விமர்சனம் பண்ணாதீங்க. சண்முகத்தோட கூட நான் கேட்குறேன் சார். பல்வேறு தெளிவாக நேரத்துக்கு நன்றி.